பிரேஸ்லெட் இது? இத நான் குரு வீட்ல இருந்து எடுத்தேன். குரு வீட்ல இருந்தா? இந்த பிரேஸ்லெட்டையும் டாக்டர் ரூபவதி கிட்ட சொன்ன மாதிரி போஸ்ட்மார்ட்டம்ல நடந்த குழப்பத்தை வச்சு பார்க்கும்போது அந்த குரு துப்பாக்கியால சுட்டு ஒண்ணு சாகல. அவனை வேற யாரோ ஏற்கனவே கொன்றிருக்கணும். அப்படி கொன்னவனோட பிரேஸ்லெட்டா தான் இது இருக்கணும். அப்போ இந்த பிரேஸ்லெட் யாரோடதுன்னு தெரிஞ்சா கொலைகாரன் யாருன்னு தெரிஞ்சிடும், அப்படிதானே? எக்ஸாக்ட்லி கதிர். கிட்டத்தட்ட இதே பிரேஸ்லெட்டோட இருந்த ஒருத்தனை நான் பார்த்தேன். அவன் கையிலயும் இதே மாதிரி ஒரு பிரேஸ்லெட் இருந்துச்சு. யாரு? அந்த குணாவோட ஃப்ரெண்டு விஸ்வா. அவன் கையிலயும் இதே மாதிரி ஒரு பிரேஸ்லெட் இருந்துச்சு. அப்புறம் என்ன, அவனை பிடிச்சி விசாரிச்சா என்ன எதுன்னு தெரிஞ்சிடும்ல? அவனையும் தேடி பார்த்துட்டேன் கதிர். அவன் ஆளே கிடைக்கல. அதுவும் இல்லாம அவனை நான் விசாரிக்கிறேன்னு தெரிஞ்சாலே அந்த ரூபவதி அலர்ட் ஆயிடுவா. அதையும் மீறி பண்ணாலும் எனக்கு இப்போ டைம் இல்ல. எனக்கு காலையில வேலுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துரும். எங்க நாளைக்கு ஒரு நாள் உங்களுக்கு டைம் இருந்தா உங்களால இதை பண்ண முடியுமா? போதும் கதிர், என் உயிரை கொடுத்தாவது நான் வேலுவை வெளியே கொண்டு வந்துருவேன். எப்படியாச்சும் விஸ்வாவை புடிச்சு அவனை வச்சே அந்த கொலையை யார் பண்ணாங்கன்னு ப்ரூவ் பண்ணிருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை எப்படி தள்ளி போட வைக்கிறது? நீங்க தப்பா நினைக்கலனா நான் ஒரு ஐடியா சொல்லவா? ஒரு ஜேர்னலிஸ்டா நான் அதை சொல்றது தப்புதான். ஆனா ஒரு நிரபராதியை தண்டனையில இருந்து காப்பாத்த இது தப்பு இல்லைன்னு தோணுது. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க கதிர். நாளைக்கு வேலுவை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போற வழியில அவர் எப்படியா தப்பிக்க சொல்லணும். நாளைக்கு ஒரு நாள் அவரை எப்படியாவது மறைச்சு வச்சிருந்தோம்னா அந்த விஸ்வாவை பிடிச்சி உண்மையை வரவழைச்சிட்டு கொலைக்கான உண்மையையும் வேலுவையும் ஒன்னாவே நாளை மறுநாள் கோர்ட்டுக்கு கூட்டு போயிடலாம். சூப்பர் ஐடியா கதிர். போலீஸா இருக்கிற நானே இப்படி யோசிக்கிறதெல்லாம் தப்புதான். ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஒரு நிரபராதியை காப்பாத்த இது தப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஆனா போலீஸ் கிட்ட இருந்து வேலு தப்பிச்சு போறது சாதாரண விஷயம் இல்ல. அவருக்கு யாராவது ஹெல்ப் பண்ணாதான் நல்லா இருக்கும்.